இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, போட்டி ஆரம்பிக்க போகுது. நம்ம பிளான் பண்ண மாதிரியே பண்ணிடலாமா? டேய் இருடா, என்ன அவசரம்? முதல்ல போட்டி ஆரம்பிக்கட்டும். உடனே அடிச்சா எப்படி? கொஞ்சம் விட்டு பிடிப்போம், அவசரப்படாத. ரைட். கபடி 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 கபடி. கரிகாலம் விளையாடுறத பார்த்தா கண்டிப்பா இன்னைக்கு கரிகாலம் டீம் தான் ஜெயிக்கும். அப்ப நமக்கு பிரச்சனையே இல்ல. ஆமா ஆமா. கபடி 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 கபடி. உங்க பையனை கொண்ட பாவம் அந்த கரிகால பயல குற்ற உணர்ச்சியில தான் வச்சிருக்கு. அதனால அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தான். அதனால தான் அவன் கபடி விளையாட போனாலே உங்க பையனோட ஞாபகம் வந்து கைகால் நடுங்கி மயக்கம் போட்டு விழுந்துருவான். அந்த பயத்துல தான் இத்தனை வருஷமா அவன் கபடியே விளையாடாம இருந்தான். அவன் பொண்டாட்டி நந்தினி தான் அவன்கிட்ட ஏதோ சொல்லி அவனை தேத்தி தைரியம் கொடுத்து திரும்பவும் கபடி விளையாட கூட்டிட்டு வந்திருக்கான். உங்களை கரிகாலம் பார்த்ததும் திரும்பவும் பயம் குற்ற உணர்ச்சி எல்லாம் அவனுக்கு வந்துருச்சு. நாளைக்கு அவனோட குற்ற உணர்ச்சியை தூண்டி விட்டாலே அவன் தானாவே இந்த கபடி போட்டியில தோத்துருவான். அதுக்கு பெருசா நீ எதுவும் செய்ய வேண்டாம். நாளைக்கு போட்டியில வந்து அவன் கண்ணுல படுற மாதிரி நில்லு, அது போதும். உன்னை பார்த்ததுமே உங்க பையனை கொண்ட ஞாபகம் அவனுக்கு வந்துடும். அது வந்தாலே அவன் கைகாலெல்லாம் நடுங்கி மயக்கம் போட்டு விழுந்துருவான். சரிங்க ஐயா, நாளைக்கு நான் வந்துடுறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். வா. என் பையனை கொன்ன நீ நிம்மதியா விளையாடக்கூடாது. டேய் பாத்தியா? இரு இரு. நாம நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. இனிமே கரிகாலம் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. கரிகாலன் டீம் ஜெயிக்காது. நாம இப்பவே போய் முதல்ல கடைக்காரங்களை பார்த்து விஷயத்தை சொல்லிடுவோம். ஆமாண்ணே, வாங்க போவோம். வா போலாம். கரிகாலம் விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே கிரவுண்ட்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டானா? அப்படியா? அதான் நான் அப்பவே சொன்னேன், அவன் கபடி விளையாண்டா கை கால் நடுங்கும், மயங்கி விழுந்துருவான்னு. இதுங்கெல்லாம் கேட்டாதானே? இப்ப நான் சொன்னதுதான் நடந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நல்லா தானே விளையாடி ஜெயிச்சுட்டு வந்தா. இன்னைக்கு என்ன ஆச்சா? கபடி விளையாடும் போது கரிகாலனால ஒரு பையன் செத்து போனான்ல? ஆமா. அந்த பையனோட அம்மா கிரவுண்ட்ல வந்து கரிகாலம் கண்ணுல படுற மாதிரி நின்னு இருக்கு. அந்த அம்மாவை பார்த்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். சரிடா, கரிகால மயக்கம் போட்டுட்டான்ல, இனிமே அந்த போட்டி நடக்காதுல்ல? நடக்கும், ஆனா கரிகாலம் இல்லாம நடக்கும். இது போதும்டா. கரிகாலம் இல்லாம இருந்தா அவங்களால ஜெயிக்கவே முடியாது, தோத்துதான் போவாங்க. எனக்கும் அதுதான் வேணும். இந்த பிரச்சனையை எப்படி பெருசாக்கி சொத்தை பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு. அப்ப இப்பவே போய் வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லி இந்த விஷயத்தை பெருசாக்கி பிரச்சனை ஆரம்பிச்சிடலாமா? டேய், கொஞ்சம் பொறுமையா இரு. கரிகாலம் கபடி போட்டியில தோத்துட்டாங்கிற விஷயம் இந்த வீட்டுல உள்ளவங்களுக்குலாம் நாம சொல்லி தெரியக்கூடாது. அது தானா தெரியட்டும். அதுக்கப்புறம் நாம பிரச்சனையை ஆரம்பிக்கலாம். இப்பவே போய் ஆரம்பிச்சோம்னா அப்புறம் நாம தான் அதை வேணும்னே ஆரம்பிச்ச மாதிரி தெரியும். அதுவும் சரிதான்க்கா. மாமா, கரிகாலன் மாமா மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். அந்த பையனோட அம்மா போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களாம். நீங்க தான் ஏதாவது செய்யணும். என்ன பாப்பா, நேத்தெல்லாம் ரொம்ப வீரவசனம்லாம் பேசிக்கிட்டு இருந்த, இப்ப என்னடா டாக்டர் கிட்ட கண்கலங்கி பேசிக்கிட்டு இருக்க? பாவம், நீயும் என்ன செய்வ பாப்பா? உன் புருஷனோட நிலைமை தான் இப்படி ஆகி போச்சே. யாராலையுமே ஜெயிக்க முடியாத பெரிய பிளேயரு
கடைசியில இப்படி கபடி விளையாட முடியாத நிலைமைக்கு போயிட்டானே. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? நான் தான். நானே தான் காரணம். எனக்கு ஓ புருஷன் இந்த போட்டியில ஜெயிக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு நான் பார்த்தேன். அவனுக்கு தான் செத்து போனவனுடைய அம்மாவை பார்த்தாலே கை காலெல்லாம் நடுங்கிடுமே. அதான் அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து இவன் கண்ணு முன்னால நிறுத்தினேன். நான் நினைச்ச மாதிரியே அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என் தம்பி எப்படி அவமானப்பட்டு தற்கொலை பண்ணி செத்தானோ அதே மாதிரி உங்க குடும்பமே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சாகணும். அது வரைக்கும் நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். இன்னும் ஏன் இங்க எல்லாரும் நிக்கிறீங்க? சொந்தக்காரங்க கிட்ட அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் சொத்தை பிரிச்சு உங்க குடும்ப பிரச்சனைய முதல்ல முடிங்க. ஒரு நிமிஷம். நீ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்காது. எதுவுமே நடக்காதுன்னா எனக்கு ஒண்ணும் புரியலையே. கரிகாலன் இந்த போட்டியில ஜெயிப்பா. இருந்தாலும் உனக்கு ரொம்ப நம்பிக்கை தான் பாப்பா. கபடின்ற பேரை சொன்னாலே இனிமே அவன் மயங்கித்தான் விழுவான். அவன் எப்படி ஜெயிப்பான்? எந்த அம்மாவை பார்த்து கரிகாலனுக்கு இப்படி ஆச்சோ அதே அம்மா கரிகாலனை மன்னிச்சுட்டா. அவங்க வாயாலே நீ போய் கபடி விளையாடுன்னு சொல்லிட்டா அடுத்த நிமிஷம் கரிகாலனுக்கு இந்த பிரச்சனை சரியாயிடும். அப்படி ஒண்ணு நடந்தா தானமா சரியாகும். அவங்க புள்ள செத்ததுக்கு கரிகாலம் தான் காரணம்னு அந்த அம்மா கொலவெறியில இருக்கா அவன் மேல. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா எப்படி அவனை மன்னிக்கும்? அதுவும் போட்டி முடிய இன்னும் 1 மணி நேரம் தானே இருக்கு. நடக்கிறத பேசு பாப்பா. நான் நடத்தி காட்டுறேன். அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். முடிஞ்சா முயற்சி பண்ணிப்பார். டேய் வாடா. நம்ம டீம்ல வரிசையா அவுட் ஆகிட்டே இருக்காங்க. எதிர் டீம்ல பாயிண்ட் எடுத்துக்கிட்டே போறாங்க. கரிகாலம் வர வரைக்கும் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே.